Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையும் கிருபையும். நாம் எந்த வருடமும் இப்படி பார்த்ததில்லை. முடிகின்ற ஒரு நாளுக்கு முன்பாக கூட அல்லாஹ் இவ்வளவு நபர்களை ஒன்று சேர தொழுகும் பாக்கியத்தோடு பார்க்கும் பாக்கியம் தந்திருக்கிறான். அப்படி என்றால் காலம் காலமாக நம்முடைய தக்வா, தஹாரத், இபாதத், ஈடுபாடு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. அல்லாஹ் இதை நம்மிலேயும் நமது சந்ததிகளிலேயும் அல்லாஹ் நீடித்து நிலைக்க வைப்பானார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே நாளைய தினம் பிறை தெரிந்துவிட்டால் மறுநாள் திங்கட்கிழமை காலை ஈதாக நாம் அனுஷ்டிப்போம். ஈதுடைய தொழுகையை அனுஷ்டிப்போம். ஒரு கால் நாளை பிறை தெரியாமல் போனால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் தராவி தொழுகை நடைபெறும். அந்த பிறை பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் தேவைப்படுகிறது, அதனுடைய தகவல் வருவதற்காக. எனவே நாளை மட்டும் இஷா தொழுகை 8:45 நடைபெறும். ஒரு கால் நாளையே பிறை தெரிந்துவிட்டால் இந்த வருடத்தினுடைய இந்த ரமதான் மாதத்தின் கடைசி தராவியாக இந்த தராவி அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த கடைசி நிமிடத்திலே பல்வேறு செய்திகளை ஒரு மாதம் முழுக்க சொல்லி இருக்கிறேன். எந்த ஒரு துஆவையும் எந்த ஒரு அமலையும் இந்த ரமதான் மாதத்தில் வைத்து நாம் ஏதேனும் தொடங்கினால் அல்லாஹ் அதை வருடம் முழுக்க செய்கிற பாக்கியம் தருவான். அப்படி என்றால் ஒரு சில அமல்களை நாம் மனதில் உறுதி கொண்டு செய்ய தொடங்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதிலே ஒன்று என்ன? சலாம் கொடுப்பதற்கு முன்பாக, தொழுகையிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 துஆக்களை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி. அவ்வளவுதான். நாம் தரூத் ஷரீஃப் ஓதிய பிறகு, அதாவது தரூதை இப்ராஹீமை ஓதிய பிறகு அல்லாஹ் மஃபில்லி அதை ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி அதை ஓதலாம். அதற்கு பிறகு இமாம் சலாம் கொடுக்கின்ற வரையிலும் நமக்கு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே துஆவுக்கான நேரம். ஒரு சஹாபியை பார்த்து நபியவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அத்தஹியாத்துக்கு பிறகுள்ள நேரமெல்லாம் உனக்குத்தானே, நீ என்ன வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ள, அந்த நேரத்தை ஏன் வீணடிக்கிறாய்? அது எப்படிப்பட்ட நேரம் அது? அந்த நேரத்தில் நீ எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள். இப்படியே ஹதீஸில் வருகிறது. நீ என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கொள்ளு. ஆனால் நாம் அந்த இடத்திலே என்ன கேட்க வேண்டும்? நமக்கு ஆன்மீக பெருந்தகைகள் சொல்லி தருவதைத்தான் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி. இது யார் சொல்லிக் கொடுத்த துஆ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. யா ரசூலல்லாஹ், நான் பாவத்திலிருந்து என்னால் விலக முடியவில்லையே, என்னிடமிருந்து குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே யா ரசூலல்லாஹ், அதே நேரத்தில் நான் கடனாளியாகவே இருக்கிறேனே, கடன்களை அடைக்கவே முடியவில்லையே. ஒரு கடனை அடைத்தால் இன்னும் மறுகடன் தொடங்கி விடுகிறது. அந்த கடனை அடைப்பதற்காக முயற்சித்தால் இன்னொரு கடன் வந்து விடுகிறது. நான் என்ன செய்வேன் என்று கேட்டபோது, நீங்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருங்கள் என்றார். என்ன துஆ? மிகச் சுருக்கமானது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரப்பே, மினல் மக்ஸமி வல் மக்ரமி. மக்ஸம் என்றால் குற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புள்ள இடங்கள், குற்றங்கள் செய்வதற்கான ஒரு ஹாலத். இந்த ஹாலத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடு. அதுதானே நம்மை குற்றம் செய்ய வைக்கிறது. குற்றம் செய்வதற்கான வாய்ப்பே அமையவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடும். மினல் மக்ஸமி வல் மக்ரமி. மக்ரம் சொன்னால் கடன். கடன்கள் வாங்க வேண்டிய சூழல், ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் பாதுகாப்பாயா. இந்த துஆவை செய்யும். ரொம்ப ஷார்ட். இன்னொரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம யா முஸப்பிபல் அஸ்பாப் சப்பிப் லனல் கைர்.
யா அல்லாஹ், காரண காரியங்களை ஏற்படுத்தி தருபவனே, எங்கள் விஷயத்தில் நல்ல காரணங்களையும் காரியங்களையும் ஏற்படுத்தித்தார். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஏதேனும் ஒரு காரணங்கள் நிகழ்ந்தால்தான் காரியங்களே நடக்கும். அந்த காரணங்களையும் காரியங்களையும் நடத்தி கொடு. காரணம் நீ யார்? முஸப்பிபுல் அஸ்பாப். இதையும் யார் சொல்லிக் கொடுத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. ஒரு வயோதிக பெரியவர் வந்தார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பெருசாலாம் இபாதத் செய்ய முடியலனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடம்பு. நான் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்ட ரொம்பட்ட ஏதாவது கேட்கணும்னா நான் என்ன கேட்கணும்னு கேட்டேன். நான் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு பெருசாலாம் என்னால நடந்து போக முடியல, நான் ரொம்ப பலகீனமா இருக்கிறேன். என்னுடைய பலகீனத்தின் மீது நீங்கள் கருத்தில் கொண்டு கவலை கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு துவா சொல்லி கொடுங்க, நான் அதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உடனே நபிகள் சொன்னாங்க, நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி வஆஃபினி வஅஃபு அன்னி வஹ்தினி வர்ஸுக்னி வஜ்புர்னி. ரொம்ப அழகான துவா சொல்லிட்டு சொன்னாங்க, இதை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகமும் கிடைச்சிரும், மறு உலகமும் கிடைச்சிருக்கு. இதுல ரெண்டுமே இருக்கிறது இல்லை. இதை நாம் தொழுகையிலே ஒரு சஜ்ஜனாவுக்கு போயிட்டு எழுந்திருக்கிறோம். மறு சஜ்ஜனாவுக்கு போவதற்கு முன்பாக நபியவர்களது வழக்கத்தில் இருந்தது, அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி வஆஃபினி வஅஃபு அன்னி. இந்த அளவுக்கு நபியவர்கள் ஓதுவார்கள். ஏனென்றால் இமாமத் செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம நிறைய ஓதிக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது. என்ன இமாம் ஒரு சஜ்தா போயிட்டு வந்தாரு, 2 சஜ்தா நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ, இந்த குழப்பம் வந்துடும். அதனால நபியவர்கள் ஷார்ட்டா அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி வஆஃபினி வஅஃபு அன்னி, அல்லாஹ் அக்பர், அடுத்த சஜ்தா போறோம். நாம் தனியாக தொழுகிறோம் என்றால், நாம் சுன்னத்துகளை தொழுகிறோம், நாம் நவாஃபில்களை தொழுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நாம் ஓதிக்கொள்ளலாம், அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி வஆஃபினி வஅஃபு அன்னி வஹ்தினி வர்ஸுக்னி வஜ்புர்னி. என்னுடைய ஷேகுனா அவர்கள் சொல்லுவார்கள், அந்த கந்தக் யுத்தத்திலே வைத்து அந்த அகழி தோண்டி கொண்டிருக்கிற நேரத்திலே சஹாபிகள் வந்து கண்ணீர் மல்க கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்க பின்னாலேயே இருக்கிறாங்க யூதர்கள், எங்க பின்னாலேயே கிடக்கிறாங்க, எங்கள்கிட்ட ஏதாவது குற்றம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த நிலை அன்று மட்டுமல்ல, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். நாம் எந்த இடத்தில் பணி செய்தாலும் அந்த இடத்தில் ஒருவர் இருப்பார், அவர் நம்மையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் நமக்கு மேல சூப்பர்வைசரா இருக்கலாம், நமக்கு மேல கன்வீனராக இருக்கலாம், அல்லது நமக்கு சம்பளம் தரக்கூடியவராக இருக்கலாம், நம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பார். உட்கார்ந்தா குற்றம், எழுந்தா குற்றம், நடந்தா குற்றம், எல்லாமே குற்றமாகவே தெரியும். அப்படி ஒரு சூழல் எல்லாருக்கும் நிகழும். ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கறோம்னா புகுந்த வீட்டுல இந்த நிலை இருக்கும். பிள்ளைகிட்ட கொண்டு போய் போடுறாரா வைக்கிறாரா, கழுவும் போது நல்லா கழுகுறாரா, சும்மா தடுத்தன்னு கழுவி வைக்கிறாரா, அந்த பைப்பை திறந்தா ஒழுங்கா மூடுறாரா, இல்ல பாதியிலே விட்டு வந்தாரா, எல்லாத்தையும் நொடி நொடியும் கேட்டுட்டு இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை சஹாபிகள் மூலமாக நமக்கு தீர்க்கப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹும்ம அஸ்துர் ஔராத்தி வ ஆமின் ரௌஆத்தி. யா அல்லாஹ், எங்களது குற்றம் குறைகளின் மீது, எங்களிடத்தில் ஏற்படுகின்ற ஜல்லத்துகளின் மீது, எங்களிடத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன கஃப்லத்துகளின் மீது உன்னுடைய கருணை என்கிற திரையை போட்டு மூடி விடுவாயாக. நாங்கள் எதை பயந்து கொண்டிருக்கிறோமோ, யாரை பயந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களிடமிருந்து எங்களை அச்சம் தீர வைப்பாயாக. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ் அவர்களது கண்களிலே திரையிட்டு விடுவான். எனவே இந்த துஆக்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே தொடங்கலாமா இன்ஷா அல்லாஹ். ஆனால் தொழுகையிலே ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா, சின்ன 2 துஆக்களை, அதை வலிமையாக, அதை வளமையாக, அதை கடுமையாக அதை நீங்கள் எடுத்து நடங்கள். நிச்சயமாக அதிலே பராபலன் உண்டு என்பதை நம்புங்கள். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா.